வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பழைய பிலிப்ஸ் டேப் ரெக்கார்டரை வந்து எப்படி நம்ம யூஎஸ்பி பிளேயராக மாற்ற போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அமுத்திடுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம். வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இது வந்து நீங்களே செய்யலாம், அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி மைக் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறங்கிறது வெளியே சொல்லியிருக்கேன் நான். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கம்ப்ளீட் நீ மெத்தட். இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவில் சொல்லியிருந்தா இந்த வெள்ளையில வெள்ளை மாளிகையில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. நான் உனக்கு தர்றது இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போதுமா? கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்கன்றதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே. இந்த டேப் ரெக்கார்டர் நான் எங்கே வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில் ஆன்டிக் பொருட்களெல்லாம் விற்கிறாங்கன்னு சொல்லி போட்டு ஒரு வீடியோ போட்டுப்போம் முதலியே. அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. அவங்கக்கிட்ட இருந்தால் இது வாங்கிட்டு வந்தேன் இந்த டேப் ரெக்கார்டரை. அங்கே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனாக இல்லையாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பட் வந்து மொத்தமாக வச்சுருக்கிறாங்க. நம்ம வந்து அது என்னங்கிறது வாங்கிட்டு வந்துக்கலாம். அதை பார்த்துட்டு நமக்கு பிடிச்சதா எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதில் தான் இதை எடுத்து வந்தேன். இதனுடைய ப்ரைஸ் வந்து நான் 150 ரூபா கொடுத்து எடுத்துகிட்டு வந்தேன். பிலிப்ஸ் பிராண்டு. இதில் பார்த்திங்கன்னா இந்த பட்டன்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. எல்லாமே ஃபார்வர்டு, ரிவர்ஸு, எஜெக்ட்டு, ஸ்டாப்பு எல்லாமே ஒர்க் ஆகுது பாருங்கள். பழைய பிராண்ட்னாலும் பிலிப்ஸ் வந்து இன்னுமே வந்து அதோட குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இதில் என்ன கம்ப்ளைண்ட் தெரியல, நம்ம இது எல்லாம் பிரித்து பார்த்தா தான் தெரியும். ஃபஸ்ட்டு ஓவராலாக இதில் என்னென்ன மாதிரி அவுட்ரு இருக்குங்கிறது பார்த்துக்கலாம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா டேப்பு ப்ளஸ் ரேடியோன்னு சொல்லி போட்டு 2 சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு போட்டோம்னா டேப்பு, ஒரு சைடு போட்டால் ரேடியோ ஆகும். இந்த வால்யூம் கண்ட்ரோல் பாருங்கள், ரொம்ப ஆடுது. அது ஒரு சைடு வால்யூமு, ஒரு சைடு டோன்னு கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு வந்து பேலன்ஸு, அது 2 ஸ்பீக்கர் பேலன்ஸ் பண்ணுறது. அது பாருங்கள் ரொம்ப ஆடுது. அதுவும் உள்ள எல்லாம் கழட்டி பார்த்தா தான் தெரியும் என்ன பொசிஷனில் இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா இந்த ஏஎம் ரேடியோ, அதை டியூன் பண்ணுறக்கு. அந்த ஹேண்டில் நல்லா அருமையாக இருக்குது. இதில் அதுக்கு ஒயர் போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க வேறு ஏதோ ஆல்ட்ரு பண்ணிப்பாங்க போல் இருக்குது. அந்த டியூனர் பாருங்கள், மேலே டியூனர் பெருசாக இருக்குது. அதை திருப்புறனால இந்த டியூன் ஆகுது. இது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸு பார்த்திங்கன்னா அவுட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இன்னும் உள்ளே எப்படி கண்டிஷனுங்கிறது தெரியாது. நம்ம பிரித்தா தான் இது என்னங்கிறதே விவரம் தெரியும். உள்ள எஃப்எம் டியூனருக்கு வந்து டியூன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக்னு எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன மைக்குன்னு தெரியல, அதையும் பிரித்து பார்க்கலாம் தெரியும். அப்படியே திருப்பி காட்டிடுறேன் பாருங்கள். திருப்பி பார்த்தோம்னா பின்னாடி பக்கம் பேட்ரி போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அதில் பாருங்கள் ஆடியோ ரைட் லெஃப்ட் இன் அவுட் கொடுத்துருக்காங்க. அந்த சுவிட்ச் வந்து மைக் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் அந்த மைக் ஆன் ஆஃப் பண்ணுறதை போட்டிருங்க. லெஃப்ட் ரைட்டு ஆடியோ இன்னு ஆடியோ அவுட் கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் இந்தளவுக்கு யோசிச்சுருக்காங்க பாருங்கள். அந்த பின்னு ஏவி பின் குத்துற மாதிரியே. இது வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். இது பாருங்க ஏசி அடாப்டர் குத்துறது. இந்த கேபிள் இப்போலாம் வருமானு தெரியல. நம்மக்கிட்ட பழசு இருந்தது, தேடி பார்க்கலாம். தேடி பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். அது இது பாருங்க பேட்ரி போடுற மாதிரி. இது வந்து பெரிய சைஸ் பேட்ரி போடுறது. அந்த முதலெல்லாம் இந்த எவ்ரிடே பெரிய பேட்ரி இருக்கும், அது போடுறது. 6 பேட்ரி போடுறது. 6 பேட்ரி போட்டால் தான் பாடுது. இப்போ 6 பேட்ரினா 6 × 1.5 9 வோல்டேஜ். இதுக்கு 9 வோல்டேஜ் தரணுங்க, 9 வோல்ட்டு. இப்போது அடுத்து வந்து நம்ம இதுக்கான கேபிள் எடுத்து, பவர் கேபிள் எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். இது சைடில் பாருங்கள் ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது ஒரு டியூனர் கொடுத்துருக்காங்க. ஏதோ எஃப்எம் போர்டு எதாவது வச்சுருப்பாங்களோ இன்னும் டவுட்டாக இருக்குது. அது பிரித்து பார்த்தா தெரியும். இந்த சைடில் ஏதோ அந்த கடைக்காரங்க பேர் விட்டுருக்காங்க பாருங்கள். எந்த ஊருன்னு தெரியல கரெக்டாக. அந்த கடை சர்வீஸ் பண்ணவங்க கடையாட்டிருக்குது. அவங்க பேர் விட்டுருக்காங்க. அந்த ஊர்லேருந்து இங்கே வந்திருக்குது பாருங்கள். நம்ம ஒயர் தேடிட்டு வந்துடலாம். நம்மக்கிட்ட ஸ்க்ராம்பிள் நிறையா அந்த ஒயர் கிடந்தது. 1 2 கிடந்தது தேடி பார்த்தா கிடைக்கும்.
பாருங்கள் ஒரு ஒயர் கிடச்சிருச்சு. இந்த ஒயர் தான். இது மேட்ச் ஆகுமான்னு தெரியல, நம்ம பார்த்துக்கலாம் மேட்ச் ஆகுமான்னு. இல்லை, அதில் சொருகி பார்க்கணும், அப்போ தான் தெரியும். மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு சக்ஸஸ் தான். ஏன்னா இந்த மாதிரி மாடல் வந்து கிடைக்குமா இல்லைன்னு தெரியாது கடையில். ஓகே, நமக்கு ஃபிட் ஆயிடுச்சு. இனி இந்த இது பவர் ஆன் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகுதா, என்ன கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியுங்க. கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு பாருங்கள். அதில் இன்னும் நம்ம வந்து பவர் ஆன் பண்ணி பார்த்தல. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளக்கில் நம்ம ஒயர் குத்திட்டோம். பவர் சப்ளை ஆன் பண்ணி பார்க்குறது பாக்கி இருக்குது. ஆன் பண்ணிடல, அதுவுமே ஆன் பண்ணிடுங்க. இப்போது டேப் ரெக்கார்டர் மோடில் இருக்குது. ப்ளே பட்டன் அமைத்து பார்த்துடலாம். ஒன்றும் சுற்றுற மாதிரி காணும் ஒன்றுமே. வால்யூமை சுற்றி பார்த்தா ஒன்றுமே ஒரு ரியாக்ஷனும் இல்லைங்க. ஆனால் நம்ம கேசட் போட்டு தானே பாடும். அப்போ கேசட் போட்டாலுமே சுற்றுறதுக்கு ஒன்றும் இல்லையே, சுத்த மாட்டேங்குது ஒன்றுமே. இந்த கண்டிஷனில் வச்சுருக்காங்க. கொய்யின்னு ஒரு சவுண்ட் மட்டும் வருது. இந்த கண்டிஷனில் வச்சுருக்காங்க அவங்களுக்கும் தெரியாது அது எப்படி ஒர்க் ஆகுது இல்லைன்னு தெரியாது. இப்போ நம்ம மறுபடியும் ஆன் பண்ணி பார்த்தல, இதில் வச்சேன், இதே பொசிஷனில் வச்சேன். அப்போ சுத்தவே இல்லைன்னு தெரியும். சுத்தவே இல்லை. அது உள்ள மெக்கானிசம் எது ப்ராப்ளமாக என்னன்னு தெரியலைங்க. இது பவர் போதா அதுக்கு என்னன்னு தெரியாது. ரெக்கார்டு பட்டன் அமுத்தினா சுத்தமாக இறங்கவே மாட்டேங்குது கீழே. எப்போவுமே ரெக்கார்டு ப்ளேவும் சேர்த்து அமுத்தணும். அப்போ அப்படி இருந்தாலும் போக மாட்டேங்குது. ஒருவேளை கேசட் போட்டால் மட்டும்தான் அது போகும் போல் தெரியுதுங்க. அடுத்து ரேடியோ மோடில் போட்டு பார்த்தலாம். அது போட்டு ஒவ்வொன்றா டியூன் பண்ணி பார்த்தல. இதில் இது சைனீஸ் பாட்டு மாதிரி பாடுதுங்க. சைனீஸாக கொரியனான்னு தெரியல நமக்கு. இது அந்த காலத்தில் நம்ம நிறைய பேர் ரேடியோ யூஸ் பண்ணியிருப்பீங்க தெரியும். அவங்களுக்கு தான் கரெக்டாக டியூன் பண்ண தெரியும். மெதுவாக டியூன் பண்ணுவாங்க. Like I said, recording on the old single records and these stuff that are just ridiculous. 因為呢個行運然後個你一天呢，ஒவ்வொன்றிலையும் புரியாத பாஷையாக வருது. நம்ம தமிழ் சேனல் எதாவது இருக்குமான்னு தேடி பார்க்கணும். கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் தேடினதில் ஒரு மலையாளம் சேனல் ஒன்று கிடச்சிச்சு.
അവരുടെ ആഹ്ലാദ നിമിഷങ്ങളിൽ പങ്കുചേരുമ്പോൾ എന്നും ഓർമ്മയിൽ കുളിർന്നു. മ്യൂസിക് പാർക്ക് എം ജി റോഡ് തൃശൂർ. സ്വാസ്ഥ്യം ചൊവ്വ വ്യാഴം ശനി ദിവസങ്ങളിൽ രാവിലെ 7:05. ചെണ്ട, വീണ, വയലിൻ, ഗിറ്റാർ, കീബോർഡ് തുടങ്ങിയ എല്ലാ സംഗീത ഉപകരണങ്ങളുടെയും മഹാസമുദ്രം. அப்படியே அந்த சைடில் இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி பார்த்தோங்க. அதில் ஒரு எஃபெக்ட்டும் காணோம். எதுக்கு உங்களுக்கு ஒரு தடவை ஆன் பண்ணி காட்டிடுறேன். இந்த டியூனர் ரொம்ப டைட்டாக இருக்குது இதில் சைடில். இது வேலைக்காக நம்ம ஃபுல்லாக பிரிச்சே பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம பேக் கவர் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த 4 ஸ்க்ரூ தான் இருக்குது. 4 ஸ்க்ரூவும் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ண பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 9 வோல்ட் மோட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் பாருங்கள் ஆடுது. வால்யூம் கண்ட்ரோலு இது மட்டும் மேலே வச்சு டைட் பண்ணால் போதும், அது சரியாயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் டியூனர் தான் சைடில் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் அதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த கனெக்ஷனில் நம்ம கழட்டிட்டு நம்ம டேரெக்டாக கொடுத்துடலாம். நமக்கு இப்போ அந்த எஃப்எம் டியூனர் தேவையில்லை, நம்ம யூஎஸ்பி போட்டு மாட்டுறதுனால. இது வந்து மைக்கு, நம்ம வெளியிருந்து பார்த்தோம் இல்லையா மைக்கு, அந்த மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஏதோ பாருங்கள் 2 பேர் கட்டாக இருக்குது. அப்புறம் பாருங்கள் இந்த டியூனர் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதுவுமே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டேப் மெக்கானிசம் நமக்கு இன்னும் தேவையில்லை, அதனால் இதை கழட்டிடலாம். லைட்டை ஷேக் பண்ணிங்கன்னா அதில் சும்மா லாக் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹெட்டு. இதிலிருந்து தான் ரைட்டு லெஃப்ட்டு ப்ளஸ் கிரவுண்டு 3மே போகும். அந்த கனெக்ஷன் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் யூஎஸ்பிக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக ஃபிட் ஆகிருக்குது ஆடியோ போர்டு. அந்த ஒயரை கழட்டி டேரெக்டாக நம்ம கொடுத்துடலாம். வால்யூம் கண்ட்ரோல் ஃபுல்லாக டைட் பண்ணி விட்டுலாம். முதல்ல மெக்கானிசத்தை கழட்டிட்டு வந்துடலாம். கூடவே இந்த எஃப்எம் போர்டு நமக்கு தேவையில்லைங்க. இது பழைய டைப் எஃப்எம் போர்டு. அதில் வந்து பாசிட்டிவ் மட்டும் தான் வருது பாருங்கள் ஒயரு. இந்த வால்யூம் கண்ட்ரோல் ஒயர்லாம் எங்கே போகிறது தெரியல, ஆடியோ ஒயர்லாம். அதனால் அதை பூரா கழட்டிட்டு வந்துடலாம். பாருங்கள் எஃப்எம் ஒயர் கழட்டியாச்சு. இந்த போர்டு கழட்டி எடுத்தோம். அது வந்து டேரெக்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ யூஎஸ்பி பாருங்க, இந்த போர்டு தான் நம்ம மாட்ட போகிறோம். அதில் மெக்கானிசத்தை கழட்டிட்டு போயிட்டோம். அடுத்து நம்ம எக்ஸ்டர்னல்லேருந்து பேட்டரி சப்ளை கொடுக்கணும். பழைய காலத்து பேட்டரி நம்மக்கிட்ட கிடையாது, அந்த பெரிய பேட்டரியெல்லாம். இப்போ நம்ம வந்து 12 வோல்ட் சப்ளை கொடுக்க போகிறோம். அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி அடாப்டர் மாட்டிக்கலாம். அதில் அந்த கவரில் பேட்டரி மாட்டுற இடத்துல வந்து ஹோல்ஸ் போட்டு மாட்டிட்டு வந்துட்டோம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம பேட்டரியோட லீட்லேருந்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே இருந்த பேட்டரி லீட்லேருந்து. இங்கேருந்து பவர் சப்ளை போர்டு போகுது நமக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த யூஎஸ்பி போர்ட்லேருந்து வர 3 ஒயரு, ரைட்டு லெஃப்ட்டு கிரவுண்டு 3மே கொடுத்தோம். அதில் இன்னொரு ஒயர் வரும், அது வந்து ஆண்ட்ராக் போகிறது ரெட் கலரு. அதுக்கு பவர் சப்ளை பார்த்திங்கன்னா பழைய காரோட யூஎஸ்பி சார்ஜர் போர்ட்லேருந்து எடுத்துக்கிறேன் நான். இது வந்து நம்ம ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாஸ் பட்டன்லேருந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி ஒர்க் ஆகும் பாருங்க. அதோட ஒயர் கழட்டி விட்டால் நம்ம சுவிட்சுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அந்த மோட்டரோட ஒயர் கழட்டி பவர் சப்ளை கொடுத்துடலாம். அது அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு நான் ஏற்கனவே இந்த எஃப்எம்மோட சுவிட்சு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் இந்த சுவிட்சில் தான் ஆன் ஆஃப் போகுது. இந்த யூஎஸ்பி மட்டும் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த சுவிட்சை யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. அடுத்து இந்த யூஎஸ்பி மாடல் மாட்டுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் கட் பண்ணி வச்சுருக்கோம். டேப் ரெக்கார்டில் கேசட் போகிற இடத்துலேருந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு மைக்கு ஒரு எடுத்துருக்கோம் சப்ளை. அது வந்து எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ண மாதிரி. இது வந்து ஏற்கனவே அந்த டேப் ரெக்கார்டில் இருந்த மைக், அது நமக்கு தேவையில்லை. நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு மைக் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்தலாம் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது. இதோட மைக் பவர் போட்டு எஃப்எம் நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து அடுத்து ஏஎம்மில் வந்து ஒரு தமிழ் சேனல் ஒன்று பிடிச்சிருக்கோம். அது என்னங்கிறது காட்டிக்கிறவாங்க. ஆனால் இந்த சேனலோட பேர் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
அடுத்து மைக்கு செக் பண்ணிடலாம். இதில் வந்து எக்கோ மோடில் வச்சா தான் மைக் ஒர்க் ஆகும். பாருங்கள், எக்கோ மோடில் வச்சுட்டோம். இப்போ மைக் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த மைக் வந்து நம்ம சின்ன பசங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தது வீட்டில். அந்த கீபோர்டுன்னு வரும், அது கூட வந்து அடிஷ்னல் மைக் இது. அதை வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம் இதில். ஹலோ ஹலோ ஹலோ. பென்ட்ரைவ் போட்டு செக் பண்ணிடலாம். அப்படியே காப்பிரைட் ப்ராப்ளம் வந்தோன்னா நமக்கு தெரியாது, கட் பண்ணிடலாம் வாய்ஸுங்க. அடுத்து பேட்டரி சைடில் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதை செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து 9 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் அந்த ஹோல்டர் மாட்டியிருக்கிறேன், ப்ளஸ் இந்த ஒயர் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த 9 வோல்ட் டின் பேட்டரி தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம் அது பேட்டரி பவரில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஏன்னா ஏற்கனவே வந்து 6 பேட்டரி யூஸ் பண்ணும்போது 1.5 × 6 9 வோல்ட் வரும். அதே வந்து இந்த 9 வோல்ட் பேட்டரி வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா. பாடுதல் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. FM mode. ஒன்று கேட்டிருந்தேன்ல, அதுக்கான ஆன்சர் தான் சொன்னேன். அப்படியே டாட்டா பை பை சொல்லிட்டு ஷோ முடிச்சு கிளம்பணும். அவ்வளோ வந்துட்டு சொன்னேன். ஸ்டேடியனுக்கு மிர்ச்சி சவம் அடிச்சுட்டேன். எங்க பக்கத்து வீட்டு கவிதா 5 பவுனுக்கு நெக்லஸ் வாங்கியிருக்கா. அப்போ எனக்கும் டாடி, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க, எனக்கும் ஐபோன் வாங்கி தரீங்களா? ஜஸ்ட் 1.5 lakhs டாடி. சின்ன பேட்டரியில் ஒர்க் ஆகுது. இது எவ்வளோ நேரம் தாங்குன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. தேங்க்யூ.